cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஓகேவா? இந்த இன்டர்செக்ஷன்னா தமிழில் வெட்டு. வெட்டு அப்படின்னா சேமாக இருக்க நம்பர். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் A வேல்யூ B வேல்யூ C வேல்யூ எல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போது ஆஸ் யூஷுவல் LHS கண்டுபிடிக்க போகிறோம். LHS வந்து A cross B intersection Cயை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல B intersection C நமக்கு தெரியணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, B வேல்யூ என்ன, Bலையும் Cலையும் காமனாக 2 இல்லை, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போது B intersection Cயில் வந்து 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், A cross B intersection Cயில் 0,1 cross 3ன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை எடுத்து எழுதுவோமா, என்ன 0,3 ஒரு பேர், 1,3 ரெண்டாவது பேர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுட்டேன். இப்போது இது LHS. நெக்ஸ்ட் வந்து RHS கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னென்னா A cross B இன்டர்செக்ஷன் வெட்டு A cross C. இப்போ இதில் A cross Bயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. A என்ன 0,1 cross 2 3 4. ஆச்சா? இப்போ இதை நான் எப்படி பண்ணுவேன், 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஓகே, இப்போ A, B கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி A cross C கண்டுபிடிப்போமா. A வேல்யூ 0,1 cross 3,5. இப்போது இதுக்கு கண்டுபிடிச்சோன்னா 0,3 0,5 1,3 1,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் சேமாக எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுவோம். A intersection B, A cross B intersection A cross C. இப்போ 0,2 இருக்கா, இல்லை. 0,3 இல்லை. அதுக்கடுத்து என்னாச்சு, 0,4 இல்லை. 0,3 இருக்குது, சாரி. அப்போ இதை எடுத்து எழுதிக்கணும். 0,3 0,4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்குது. அப்போது 1,3 எடுத்து எழுதிக்கோங்க. 4 5லாம் இல்லை, ஃப்ரம் 2. ஸோ இப்போ என்னாச்சு, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஈக்குவேஷனை கூட நீங்கள் ஒரு டைம் எடுத்து எழுதலாம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Okay, hence verified, சரிபார்க்கப்பட்டது. ஆச்சா?